அணிந்து கொண்டே சக்தி உனை வேண்டி வந்தால் சங்கடங்கள் ஓடிவிடுமே. பராசக்தி சங்கடங்கள் ஓடிவிடுமே. பக்தியோடு நோன்பிருந்து சக்தி உனை வேண்டி வந்தால் பாவம் அதுவும் பறந்து போகுமே. பூர்வ ஜன்ம பாவம் அதுவும் பறந்து போகுமே. சக்தி மாலை அணிபவர்கள் தங்களின் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ அல்லது தாங்கள் சார்ந்துள்ள மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ தான் மாலை அணிய வேண்டும். சக்தி மாலை, இருமுடிப்பை, டாலர் ஆகியவற்றிலே சித்தர் பீடத்திலோ அல்லது சித்தர் பீடத்திலிருந்து வாங்கி வைத்திருக்கும் மன்றங்கள் சக்தி பீடங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். சக்தி மாலையை சிறு பிள்ளைகள் உட்பட ஆண் பெண் அனைவரும் வயது வரம்பு இன்றி அணியலாம். சக்தி மாலையை அணிந்த பக்தர்கள் தாம் இருக்கும் இடத்திலேயே 5 அல்லது 3 நாட்கள் விரதம் மேற்கொண்டு மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தை அடைய வேண்டும். அன்னை தன் அருள்வாக்கில் அருளிய வண்ணம் 5 குழுவாகவோ 3 குழுவாகவோ குடும்பங்கள் தமக்குள்ள சேர்ந்து கொண்டு ஒவ்வொருவர் வீட்டிற்கும் மற்றவர்கள் சென்று அவர்கள் வீட்டிற்கு திருஷ்டி கழித்துவிட்டு கூட்டு வழிபாடு செய்துவிட்டு அவர்கள் வீட்டில் அளிக்கும் உணவை உண்ண வேண்டும். விரத நாட்களில் ஒருவேளை உணவை தவிர்க்க வேண்டும். 5 புலன்களை அடக்கி மனக்கட்டுப்பாடுடன் தீய பழக்கங்களை தவிர்த்து தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு அன்னையின் திருநாமத்தை நினைவில் எப்பொழுதும் இருத்தி வழிபடுதல் வேண்டும். காலை மாலை இருவேளைகளும் நீராடி அன்னையை வழிபடுதல் வேண்டும். காலை தம் வீட்டில் உள்ள அன்னையின் திருவுருவப் படத்தின் முன்பு அம்மாவின் திருமந்திர பாடல்களை பாடி வழிபடுதல் அவசியம். மாலை வேளைகளில் தவறாமல் மாலை அணிந்தவர்கள் தங்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கோ அல்லது அம்மன் ஆலயத்திற்கோ சென்று கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும். உறங்கும் போது செவ்வாடையின் மீது படுத்து உறங்க வேண்டும். விரத காலங்களில் அந்தந்த மாலை எண்ணிக்கைக்கு உரிய சிவப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளுடனேயே கண்டிப்பாக இருக்க வேண்டும். மிதியடிகள் தவிர்க்கப்பட வேண்டும். மாலை அணிபவர்கள் பணிக்கு செல்பவர்கள் உட்பட்ட 9 முறைகள் மேல் மாலை அணிபவர்கள் மஞ்சள் நிற உடைகளும் மற்றவர்கள் சிவப்பு நிற உடைகளும் அணிய வேண்டும். சக்தி மாலை அணிந்திருக்கும் காலங்களில் உறவினர்கள் பங்காளிகள் வீட்டில் அசம்பாவித காரியங்கள் ஏற்படாமல் தீட்டு என கருதி மாலைகளை கழற்ற தேவையில்லை. மாலையுடனேயே மேற்படி காரியங்களில் பங்கேற்று தொண்டாற்றலாம். 5 நாள் நோன்பிருந்து வஞ்சி உனை வேண்டி வந்தால் 5 நாள் நோன்பிருந்து வஞ்சி உனை வேண்டி வந்தால் நெஞ்சமதும் நிறைந்து வழியுமே. உன் நினைவு நெஞ்சமதும் நிறைந்து வழியுமே.